குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சார் எப்படி நம்ம பார்த்து வளர்ந்தோமோ அந்த மாதிரி நான் வந்து பர்சனலாக 10 வயசுலேருந்தே வந்து விஜய் நடிக்க வந்துட்டாங்க. அவங்கள நடித்து அவங்க இந்த அட்மாஸ்பியர்லேயே வளர்ந்தது. ஸோ அவங்க நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே ரொம்ப சந்தோஷமே வந்து அவருக்கு வந்து டிரெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எனக்கே தெரியும் அவ்வளோ இடத்துல இருந்து அவருக்கு ஆஃபர்ஸ் வந்துச்சு நடிக்கிறதுக்கு. அப்பாவை பார்க்குறாரு, எவ்வளோ பெரிய ஸ்டார் நமக்கு கிடைக்கும் ஈஸியாக உள்ள வந்து அவருமே வந்து ஏன்னா இன்னைக்கு அவர் படம் பண்ணாருன்னா பெரிய டைரக்டர்ஸே படம் பண்ணுவோம். அவர் ஒரு ஷாட் வந்தாலும் அது அவர் படம் தான். சாரோட போய் நடிக்கணும் அது மாதிரி நினச்சதும் கிடையாது. அந்த அந்த நம்ம சொல்லுவாங்கல்ல நம்ம கனவுல கூட காணாத ஒரு விஷயம் அப்படின்றது அந்த மாதிரி நடந்தது தான் இது. சரி, அது கிரிக்கெட் ஆடுறதுனால தான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். படத்தில் வந்து கிரிக்கெட் ஒரு போர்ஷன் தான் இருக்கும். பட் அந்த போர்ஷன் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கணும், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால 2 பேருமே ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடுறதுனால உள்ளே வந்தோம். 2 கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னும் போது இப்போ நாங்கள் 2 பேரும் கிரிக்கெட் ஆடுவோன்றது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் 2 பேரும் கிரிக்கெட் ஆடும்போது பிலீவபிளாக இருக்கும். மகனை நடிக்கிறதுன்றதை விட இது ரொம்ப அழுத்தமான அப்பா பையனுக்கான அழுத்தமான அதுக்குள்ள எமோஷன்ஸ் இருக்கு. சார்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி வந்து யாராக இருந்தாலும் சின்ன சின்ன சீனாக இருந்தாலும் உடனே வந்து ரிஹர்சல்ஸ் பண்ண சொல்லுவார். இப்போ ஸ்பாட்லலாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரிலாக்ஸ் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை. சார் முதல்ல ஒரு வாழ்த்துக்கள். லால் சலாம் படம் வந்து February 9 ரிலீஸ் ஆகுது. எப்படி சார் இருக்கு அந்த அனுபவம்? பெரிய அனுபவம், பெரிய சந்தோஷம் எல்லாம் கலந்தது. பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிற படத்துல நம்மளும் இருக்கிறோம் அப்படின்றது அதுவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா. சினிமாவில் இருக்கவங்க குடிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்கணும் அப்படின்றது ஒரு டார்கெட்டாகவே இருக்கும். ஸோ அவர் படத்தில் நம்ம இருக்கணுன்றதை விட நம்ம படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு கொடுக்குறாருன்றப்ப அந்த ஃபீல் எப்படி சார் இருக்கு? அவர் ஒரு ஷாட் வந்தாலும் அது அவர் படம் தான். பட் நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. அவர் மாதிரி சாரோட போய் நடிக்கணும் அது மாதிரி நினைச்சதும் கிடையாது. அந்த அந்த நம்ம சொல்லுவாங்கல்ல நம்ம கனவுல கூட காணாத ஒரு விஷயம் அப்படின்றது அந்த மாதிரி நடந்தது தான் இது. நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. நிறைய இந்த படமே நிறைய லேர்னிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு படம், அதுவும் இவ்வளோ நாள் நான் நடித்தது. ஸோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ அவரோட படங்கள்ல நடிக்கிறது வந்து ஒரு இதுதான் சார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? அவரோட மியூசிக்லலாம் நம்ம நிற்போம் அப்படின்னா நான் மிகப்பெரிய ஃபேன், பெரிய ஃபேன் சார் ஏஆர் ரஹ்மான் சாரோட. அவர் வந்து அவரோட மியூசிக்ல நிற்கிறதெல்லாம் பெரிய கிஃப்ட் தான், கடவுளோட கிஃப்ட். ஸோ ஒரு சில படங்கள் வந்து நம்ம ரியல் லைஃப்க்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து உங்களுக்கு ரியல் லைஃபோட கனெக்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ரியல் லைஃப்லையும் கிரிக்கெட் விளையாடுவீங்க. அந்த எப்படி சார் கனெக்ட் பண்ணிட்டு? சரி, அது கிரிக்கெட் ஆடுறதுனால தான் இந்த படத்துக்குள்ள வந்தேன். நானும் சரி விஷ்ணுவும் சரி 2 பேருமே கிரிக்கெட்டர்ஸ். கொஞ்சம் படத்துல வந்து கிரிக்கெட் ஒரு போர்ஷன் தான் இருக்கும். பட் அந்த போர்ஷன் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கணும், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால 2 பேருமே ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடுறதுனால உள்ள வந்தோம். அது மீறி படத்துல நிறைய இருக்கு. கிரிக்கெட் வந்து எங்க 2 பேருக்குமே ரொம்ப ஃபேவரட். எங்க லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணது கிரிக்கெட் தான் சின்ன வயசுல இருந்து. ஸோ அதுவும் இந்த படத்துல இருக்கு. அப்புறம் விஷ்ணு என் ஃப்ரெண்டு, அவரும் நடிக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் படம், ரஹ்மான் சார், இது எல்லாம் சேர்த்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமா அமையுது. சார் இந்த படத்துல வந்து ஐஸ்வர்யா மேம் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்லும் போதோ ஸோ நம்ம இந்த இடத்துல கரெக்டா ஃபிட்டாகவும் உங்களுக்கு தோணு ஒரு பாயிண்ட் ஏதாச்சும் இருக்குமா சார் கதையில வந்து? இல்லைங்க, என்னன்னா இப்போ 2 கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னும் போது இப்போ நாங்கள் 2 பேரும் கிரிக்கெட் ஆடுவோன்றது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்க வந்து ஸ்க்ரீன்ல 2 பேரும் கிரிக்கெட் ஆடும்போது பிலீவபிளா இருக்கும். ஸோ 2 பேரும் போட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னா ஒரு பிலீவபிளா இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு அதுக்காக நீங்க ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி அதுக்கு சீன் அந்த மாதிரி இல்லாமல் பிலீவபிலிட்டி இமீடியட்டா வந்துடும். ஸோ அதுதான் எனக்கு தோணுச்சு. இந்த கேரக்டரா வந்து ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் தெரியும் கிரிக்கெட் விளையாடுவோம்ல, ஸோ அப்படியே ஒட்டிடும். அதை மீறி நிறைய நடிக்க வேண்டிய இடங்கள் இருக்கு. கிரிக்கெட் விளையாடுறது ஓகே, பட் நிறைய எமோஷன் இருக்கு படத்துல. எனக்கும் சாருக்குமான எமோஷன்ஸ் இருக்கு, எனக்கும் விஷ்ணுக்குமான எமோஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி விஷ்ணுக்கு ஒரு போர்ஷன் அவருக்கான எமோஷன்ஸ், லவ் இதெல்லாம் இருக்கிறதுனால நடிக்க வேண்டியதும் இருக்கு. வெறும் கிரிக்கெட் மட்டும் ஆடிட்டு போயிட முடியாது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு இல்லையா? அந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப எங்களுக்கு தெரியுது நீங்க சூப்பர் ஸ்டாரோடைய மகனா நடிச்சிருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி?
அதான் நேற்று மேம் ப்ரெஸ் மீட்ல சொல்லிட்டாங்க, அதனால சொல்றேன். ஆமா, நான் ஒரு பையனா ஓகே. நான் பையனா நடிக்கிறேன். பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் பல பேர் வந்து இன்னொன்னு மகனா நடிக்கிறதுன்றதை விட இது ரொம்ப அழுத்தமான, அப்பா பையனுக்கான அழுத்தமான அதுக்குள்ள எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் அதெல்லாம். அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கப்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த இடத்துல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்க சார்? இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கோம், அந்த அந்த ஸ்டேஜ்ல நான் தாண்டி வந்துட்டேன். ஓகே. எனக்கு ப்ரெஷர்லாம் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது ஃபிக்ஸ் ஆயிட்டு, சார் வந்து இன்னொன்று சார் கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி வந்து, யாரா இருந்தாலும் சின்ன சின்ன சீனா இருந்தாலும் உடனே வந்து ரிஹர்சல்ஸ் பண்ண சொல்லுவார். நம்ம பேசி பார்த்துக்கலாம், ரிஹர்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுலயே நமக்கு ஒரு மாதிரி செட் ஆயிடும். எனக்கு அந்த ஒரு சார் முன்னாடி நிற்கிறாரு அந்த ப்ரெஷர் அப்படிலாம் இல்லை. எனக்கு நான் பாட்டுக்கு போய் நான் என் வேலையை பண்ணேன், அதுக்கான அப்ரிசியேஷனும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்பாட்ல வந்து ஐஸ்வர்யா மேம் அதோட மேக்கிங் எப்படி இருந்துச்சு சார்? அவங்க சான்ஸே இல்லைங்க. அவங்க நான் கூட நிஜமா போகும்போது இவங்க எப்படி பண்ணுவாங்க, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான கதை. இன்னொன்று சாதாரண ஒருத்தரை வச்சு இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் சொல்றதே கஷ்டம். அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை வச்சு சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, ஒரு சின்ன விஷயம் தப்பா போச்சுன்னா கூட அது பெருசா வெடிச்சிடும். அதனால அதெல்லாம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணி, பட் என்ன பண்ணாலும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்க தான் செய்யும். பட் அவங்க அது ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. ஸ்பாட்லலாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரிலாக்ஸ் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை. அதிகம் பேச மாட்டாங்க, பட் அவ்வளோ உழைச்சாங்க இந்த படத்துக்கு. அவங்களும் சரி, விஷ்ணு ரங்கசாமி டிஓபி, அவர் தான் ரைட்டர், படத்தோட ரைட்டர். 2 பேரும் அவங்களோட உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. ஸோ அவங்களுக்காகவாது இந்த படம் பெருசா ஓடணும். எங்களுக்குமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படத்துல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ வரைக்குமே இருக்கீங்க. ஸோ அந்த ஃபிட்னஸ் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? தெரியலையே, அது நல்ல மேபி நல்ல ஜீன்ஸா இருக்கும். ஓகே. ஃபேமிலி ஜீன் அது இருக்கும், அது ஒரு மேஜர் பார்ட். ப்ளஸ் கொஞ்சம் ரெகுலரா ஒர்க் அவுட்டு, சாப்பாடுலாம் வந்து அளவா அப்படி சாப்பிட்டுட்டு. ஸோ நீங்கள் செகண்ட் சான்ஸ், அதாவது பாண்டி நாட்டில் ஒரு கம்பேக் கொடுத்தீங்க. பாண்டி நாடுக்கு அப்புறம் வந்து நிறைய படங்கள் சூஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து செலக்டிவான படங்களாக இருக்கட்டும், பக்ரீத்தா இருக்கட்டும், சுட்டுப்பிடிக்க உத்தரவா இருக்கட்டும், இந்த மாதிரி மாறி மாறி பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் கொடுத்தோம், உங்களுக்கு இன்னும் ஒரு சரியான ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய படங்கள் வரலையே அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ லால்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இது கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு அது எப்படி சார், எவ்வளோ முக்கியமான படம் நம்ம கையில் இல்லை இல்லைங்களா? ஆனால் வந்து ஒரு விஷயம், வைடர் ஆடியன்ஸுக்கு நம்ம பேர் ரிஜிஸ்டர் ஆகும். சார் இவ்வளோ பெரிய படம், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு, அவங்க பேர் எல்லா சார் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் போய் சேரும். ஸோ நம்மள தெரியும், நம்மளோட விசிபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். அது கிடைக்கும். இந்த ரிசல்ட் இதுக்கப்புறம் நான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில கிடையாது. அது படம் வரணும், அது சினிமாவில் எதுவுமே நம்ம கையில கிடையாது. என்னை பொறுத்தவரை என்ன மாதிரி இதுல இப்ப நம்ம சூஸ் பண்ற இடம், நம்ம ப்ரொடக்ஷன் நம்ம சூஸ் பண்ற இடம்னா அது வேற. என்ன மாதிரி ஆக்டர்ஸ்க்கு நம்ம கையில் எதுவுமே கிடையாது, அது அமையணும். சினிமாவில் செகண்ட் சான்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் கரெக்டாகவே ஹேண்டில் பண்ணீங்க, எங்களுக்கு தெரியுது. நீங்கள் அந்த செகண்ட் சான்ஸை எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஒன்று வந்துரும்ல சார். நம்ம எடுக்கலாமா வேணாமா, ரொம்ப நாள் இருந்துட்டோம், இப்போ செகண்ட் சான்ஸ் எடுக்கணுமே அப்படின்னு ஒரு இருக்குல்ல சார். இல்லைங்க, நான் அவ்வளோலாம் யோசிக்கிறது நல்லதா நம்ம பெஸ்ட்டை பண்ணிடணும். நம்மள யாரும் வந்து குறை சொல்லிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னோட ப்ராசஸ். மற்றபடி ரொம்ப இன் டீட்டெயில்டாக போய் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. வந்துச்சுன்னா நல்லா பண்ணணும் அவ்வளோ. ஃபர்ஸ்ட் படங்கள்ல நீங்க தளபதியோட அவருடைய ரெஃபரன்ஸ் வச்சு அந்த மாதிரி தான் வந்திருந்திருப்பீங்க, அந்த ஒரு சின்ன சின்ன அவரோட ஆசீர்வாதத்தோட தான் வந்திருக்கே அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு லாஸ்ட் ஒரு படத்துல இருந்து வெளியே போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றேன். இது வரைக்கும் இருந்தாலுமே நீங்க அவரோட சேர்ந்து நடிச்சது இல்லை. ஸோ லாஸ்ட் படத்துல நீங்க எதுவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லைங்க, தெரியல. அந்த மாதிரி வாய்ப்பு வந்தா ரொம்ப சந்தோஷம். பட் அந்த ஃபீல் எனக்கும் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அண்ணா படங்கள் பார்த்து, சார் எப்படி நம்ம பார்த்து வளர்ந்தோமோ அந்த மாதிரி நான் வந்து பர்சனலாக 10 வயசுலேருந்தே வந்து விஜய் நடிக்க வந்துட்டாங்க. அவங்களோட நடித்து அவங்க இந்த அட்மாஸ்பியர்லேயே வளர்ந்தது. ஸோ அவர் வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு முழு நேர அரசியலுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க நடிக்க போகிறதில்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அவருடைய மகன் வந்து சஞ்சய் அவரோட வந்து டைரக்டரா ஆகுறாரு. ஸோ அவருடைய படங்கள்ல நடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. பேசிக்கா என்னன்னாங்க, அவங்கவுங்க லைஃப் இருக்கு. ஜென்னா வந்து அவரு சக்சஸ் பண்ணி அவர் வந்திருக்காங்கன்னா அது அவரோடது. இப்ப சஞ்சய் ஒரு கதை பண்றாரு, அந்த கதைக்கு யார் யார் தேவையோ அவங்கள இங்க போயிட்டு நம்ம ஃபேமிலி அது வந்து ஒரு இப்ப கேட்கறது பெரிய பிரச்சனை இல்லை. இப்ப அவங்களால நோ சொல்ல முடியாது, அதுக்காக ஒண்ணு பண்ணணும். அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன்.
நானுமே வந்து இது வரைக்கும் நான் போய் எங்கேயுமே போய் எங்க அண்ணன் ஹல்வா விஜய் பிரதர் நான் இப்போ எங்க அண்ணன்கிட்டயும் போய் அண்ணா எனக்கு இது பண்ண கேட்டது. ஏன்னா அவங்கவுங்களோடது. ஸோ அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். சஞ்சய் அதே மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. அது லைக்கால பெரிய செட்டப்ல பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணுமே தவிர நம்ம போய் ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஓகே, அவருக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அவருக்கு அந்த சினிமாவோட அவர் பார்வை எப்படி இருந்துச்சு சார் சஞ்சய்? எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே, ரொம்ப சந்தோஷமே வந்து அவருக்கு வந்து டிரெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா எனக்கே தெரியும் அவ்வளோ இடத்துல இருந்து அவருக்கு ஆஃபர்ஸ் வந்துச்சு நடிக்கிறதுக்கு. ஆனா அதை நடிக்காம அவரு மேபி இன் ஃபியூச்சர் நடிக்கலாம். பட் ஆனா டிரெக்ஷன் வந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்பாவை பாக்குறாரு, எவ்வளவு பெரிய ஸ்டார் நமக்கு கிடைக்கும் ஈஸியா உள்ள வந்து அவரையும் வந்து, ஏன்னா இன்னைக்கு அவர் படம் பண்ணாருன்னா பெரிய டைரக்டர்ஸே படம் பண்ணுவோம். ஸோ அவரும் வந்து நின்றுவார். இதெல்லாம் மீறி அவர் வந்து அவருக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து கண்டினியூ பண்ணி அதுல சாதிக்கணும், அதுவும் தனியா வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஏஜ்ல அது ஒரு பெரிய தாட். ஸோ அவர் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சாஃப்ட் நேச்சர், ரொம்ப நல்ல பையன். அவரும் பெருசா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். படம் பார்த்துட்டு ஓவரால் சூப்பர் ஸ்டார் வந்து உங்களை எதுவும் தனியா கூப்பிட்டு பாராட்டியிருக்காரா? இல்ல சார், ஒரு 2-3 தடவை ஸ்பாட்லேயே சொன்னாங்க, ரொம்ப நல்லா பண்றீங்க, நல்லா ஆக்ட் பண்றீங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் ஆடியோ லான்ச்னு சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. இந்த படத்துல எனக்கு கிடைச்ச அதுக்கு மேல பெரிய அவார்டு எனக்கு இந்த படத்துல கிடைக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன ஒர்க் சார்? இப்போ நான் வந்து ரமேஷ் வில்லம்பு பண்ண டைரக்டர் ஒரு படம் முடிச்சிட்டேன் சார். வந்து யோகி பாபு சார் போர்ஷன் மட்டும் ஒரு 6 நாள் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இனாசி பாண்டின்னு சொல்லி டைரி டைரக்டர், அவர் கூட ப்ராஜெக்ட் பண்றேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளவு நேரம் எங்களுக்காண்டி நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி.